மேடம். கண் முழிச்சிட்டாளா? இல்ல மேடம், இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா. முகத்துல தண்ணிய தெளிச்சு எழுப்பு போ. சரிங்க மேடம். சொல்லுங்க அசோக். ஹலோ மேடம், துர்காவை ஏதோ பண்ணிட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு, நீங்க உடனே வாங்க மேடம். என்ன ஆச்சு அசோக்? அசோக், நீங்க பயப்படாதீங்க, துர்காக்கு எதுவும் ஆயிருக்காது. நீங்க உடனே எனக்கு லொகேஷன் சென்ட் பண்ணுங்க, நான் அங்க வரேன். சரிங்க மேடம், கண்டிப்பா. என்னாச்சு? இன்னும் மயக்கம் தெரியல மேடம். சரி, எப்படியும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவா. பயத்துல எல்லா உண்மையும் சொல்லிருவா. அத வீடியோவா எடுத்து உடனே எனக்கு சென்ட் பண்ணுங்க. சரிங்க மேடம். நான் வந்துடுறேன். நேத்து நைட்டு காட்டு பகுதிக்கு போனோம். அங்க மண்வெட்டி கடப்பாறை இருந்துச்சு, அந்த இடத்துக்கு உடனே போகணும். வண்டி எடுங்க. அசோக், என்ன ஆச்சு? இங்க எப்படி வந்தீங்க? எப்படி வந்தேன்னு தெரியல மேடம். ஏதோ ஒரு சக்தி தான் எனக்கு கூட்டிட்டு வந்துச்சு. இதோ பாருங்க மேடம், இந்த கண்ணாடி வளையல் நான் துர்காவுக்கு வாங்கி கொடுத்தது. இந்த கப்பு நான் துர்காவுக்கு வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீமோட கப்பு. ஐஸ்கிரீம் பார்லர்ல இருந்த துர்கா இங்க எப்படி வந்திருப்பா? கண்ணாடி வளையெல்லாம் உடைஞ்சிருக்கிறத பார்த்தா அவளை யாரோ கடத்திருக்காங்க மேடம். துர்கா இங்க எங்கேயோ தான் இருக்கணும். அவ உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்கு மேடம். அவளை உடனே நாம காப்பாத்தணும். மேடம், ஒரு வேளை காட்டு வேலைக்கு வந்தவங்க விட்டுட்டு போயிருப்பாங்களோ? அப்படின்னா துர்காவை கடத்திட்டு வந்து குழி தோண்டி புதைச்சிட்டாங்களா? மேடம், கான்ஸ்டபிள், பக்கத்துல குழி வெட்டி மூடின அடையாளம் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க. சரிங்க மேடம். மேடம், என்ன சொல்றீங்க? இல்ல அசோக், அப்படியெல்லாம் எதுவும் நடந்திருக்காது. நான் அதை நம்புறேன். நீங்களும் தைரியமா இருங்க. கான்ஸ்டபிள், நீங்க போங்க. மேடம், வாங்க வாங்க போலாம்.
என்ன ஒரு மாதிரி கிறக்கமா உட்காந்துட்டு இருக்க? சரக்கு அடிச்ச மாதிரி இருக்கா? உசுரே போற மாதிரி இருக்கு மேடம். உன் சாவ 1/2 மணி நேரம் தள்ளி வச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகல நீ மர்க்கையாதான். என் சாவு உங்களுக்கு விளையாட்ட போச்சா மேடம்? நான் செத்துட்டேன், என் பிள்ளைங்களை யாரு பாத்துக்கிறது? அந்த பயம் இருக்குல்ல, அப்ப சொல்லு. துர்காவை பத்தி நீ சொன்னியே, அந்த கதையை எழுதி கொடுத்தது யாரு? இது கதை இல்ல மேடம், நிஜம் மேடம். ஏண்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற, விளையாட்டு காட்டிட்டு இருக்கியா? நந்தினி மேடம் ரொம்ப டேஞ்சரான ஆளு. அவங்கள விளையாட்டா நினைச்சுக்காத. எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க. உன்னை கொன்னு புதைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. சொல்லுடி, துர்காவை என்ன செஞ்சீங்க? கடத்தி வச்சிருக்காங்களா இல்ல கதையவே முடிச்சிட்டாங்களா? சத்தியமா எனக்கு தெரியாது மேடம். சத்தியமா அந்த சாமியே வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாது மேடம். மயக்கமா வருது மேடம், நாக்கு வரலுது மேடம், தாகமா இருக்கு மேடம், கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்க மேடம். விஷம் கலந்துருக்குன்னு தெரியாம பிரியாணிய வாரி வாரி தின்னல, அப்ப நாக்கு வரலதான் செய்யும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ரத்த வாந்தி கூட எடுப்பேன். மேடம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மேடம். தண்ணி கொடுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். தண்ணி கொடுங்க மேடம். மேடம் மேடம் கொடுங்க மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், தண்ணி கொடுங்க மேடம். மேடம் மேடம் தண்ணி கொடுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். தண்ணி வேணும்னா துர்காவுக்கு என்னாச்சுன்னு சொல்லு. மேடம் தண்ணி கொடுங்க மேடம், தண்ணி கொடுங்க மேடம். எவ்வளவு அழுத்தமானவடி நீ. உசுரே போனாலும் சொல்ல மாட்டேங்கிறல்ல. ஒரு அப்பாவி பொண்ணு என்ன ஆனான்னு தெரியல. அவ எக்கேடு கெட்டு போனாலும் அதை பத்தி கவலை இல்ல. ஆனா உனக்கு உன் உசுறு தான் முக்கியம். துர்காக்கு என்னாச்சுன்னு சொன்னாதான் உனக்கு தண்ணி. இல்ல நாக்கு வரடு செத்து போ. உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன், பதில் சொல்லு. மேடம் மேடம் தண்ணி கொடுத்துட்டு போங்க மேடம். மேடம் தண்ணி கொடுத்துட்டு போங்க மேடம். என்ன ஆவுடை, இப்ப புரிஞ்சுதா இந்த காலனோட பூஜைக்கான வலிமை என்னன்னு? தந்திரமும் மந்திரமும் கூடிய ஓம்காரமான காளி பூஜையை நான் செய்யலனா நீ துர்காவை நெருங்கி இருக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு இணையான வலிமையான பூஜைய மாசாணி அம்மனை வேண்டி துர்காவை காப்பாத்த அந்த கௌரி ஆயுள் ஓமம் பண்ணுனா. அண்டப்பட்சியவே அடிச்சு அவ யாகத்துல போட்டு அந்த யாகத்தையே நான் நிர்மூலமாக்கிட்டேன். இத மட்டும் நான் செய்யலனா உங்களால அந்த துர்காவை ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நீ கண்ட கனவும் பழிச்சிருக்கும். உன் தலைய வாளால ஒரே சீவா வெட்டி அவ வீழ்த்தி இருப்பான். சரி, அது இருக்கட்டும். சொல்லு ஆவுடை, இப்ப எதுக்கு போன் பண்ண? நேர்லயே வந்து எனக்கு மரியாதை செய்ய போறியா? கண்டிப்பா செய்யறேங்க ஐயா. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு இன்னொரு உபகாரம் பண்ணணும். உபகாரமா? என்ன உபகாரம்? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. இந்த காலனால முடியாத காரியம்னு எதுவுமே இல்ல. சொல்லு ஆவுடை. துர்கா செத்துட்டதா அசோக்கும் டிஎஸ்பி லேடியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாதுன்னு துர்கா 300 பவுன் நகைகளை திருடிட்டு போயிட்டதா வேலைக்காரிய வச்சு ஒரு கதை கட்டணும். ஆனா அந்த வேலைக்காரியவே அந்த டிஎஸ்பி லேடி கூட்டிட்டு போயிட்டா. நாங்க சொல்ற பொய்ய அவங்கள நம்ப வச்சு துர்காவை தேடுற முயற்சிய அவங்க கைவிடணும். அதுக்கு உங்களால ஏதாவது பண்ண முடியுமா? ஏன் முடியாது? என் மந்திர சக்தியால முடியாததுன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அவங்களை என்னால நம்ப வைக்க முடியும். அப்படிங்களாயா? முடியுங்களா?
என்ன பண்ணி அவங்கள நம்ப வைப்பீங்க? சொல்றேன். ஆ, வீட்டு மையத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் உட்கார்ந்து மந்திரம் சொல்லி வெற்றிலையில மை தடவி அதுல துர்கா 300 பவன் நகை உள்ள பேக்கோட ஆந்திரா பார்டரை தாண்டி வடநாட்டுக்கு போறத படமா எல்லாரும் பார்ப்பாங்க. அத பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி அசோக்கால அதை நம்பாம இருக்க முடியும்? வெற்றிலையில பார்த்தத நிஜம்னு நம்புவாங்க. அப்புறம் என்ன, அவளை தேடி கண்டுபிடிக்க எல்லாரும் கிளம்பி வடநாட்டுக்கு போவாங்க. மாயத்தோற்றத்துல உருவான ஒருத்திய எப்படி நிஜத்துல தேடி கண்டுபிடிக்க முடியும்? அவளை தேடி கண்டுபிடிக்க முடியாம ஏமாந்து போய் எல்லாரும் திரும்பி வரத்தான் போறாங்க. அதுக்குள்ள குளத்துல தூக்கி போட்ட துர்காவோட உடல் மண்ணோட மண்ணா மக்கி போயிடும். உங்க மேல அசோக்குக்கும் சரி போலீஸுக்கும் சரி சந்தேகமே வராது. என்ன அவளை என்ன சொல்ற? அந்த வெத்தலையில பிம்பத்தை காட்டி அவங்கள நம்ப வைக்க முடியும்ல? இது போல எத்தனையோ வழக்குகளை நான் திசை திருப்பி விட்டுருக்கேன். அது மட்டும் இல்ல, போலீஸ் கண்ணுல மண்ணை தூவி பல வழக்குகளை ஒண்ணு இல்லாம பண்ணிருக்கேன். அவளை அசோக்கையும் போலீஸையும் நம்ப வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ உடனே வீட்டுல வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணு. நேரம் குறிச்சிட்டு எனக்கு தகவல் சொல்லு. நான் நேரம் அங்க வந்துடுறேன். அவளை பெரிய காரியம் பண்ணி கொடுத்திருக்க. அடுத்தது செய்ய போறதும் பெரிய காரியம்தான். எனக்கான மரியாதைய நீ சிறப்பா பண்ணிடணும். புரியுதா? ஐயா, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் நேரம் குறிச்சிட்டு உங்களுக்கு சொல்றேன். அப்பா, இதெல்லாம் நம்ம நம்பலாமா? போலீஸ் நம்புமா? அசோக் வேற வக்கீலு, அவன் நம்புவானா? டேய், அதான்டா அந்த காலனோட பவரே. துர்கா விஷயத்திலேயே அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. எதையும் சாதிச்சு காட்டுவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குடா. பெரியவரே, நகையெல்லாம் லாக்கர்ல வச்சுட்டு வந்துட்டேன். ஆ, சத்யா எதுவும் பார்க்கல? அதெல்லாம் பார்க்கல. ஆமா, நீங்க எல்லாரும் பதட்டமா இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஒரு பதட்டம் தான். நீங்க என்ன சொல்றீங்க? அது அப்புறம் சொல்றேன். நீ முதல்ல அசோக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. சரிங்க பெரியவரே. மேடம், இந்த ஏரியா ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டேன். குளிதண்ணி புதைச்ச மாதிரியான இடம் எதுவும் தென்படல. என்ன பண்றது மேடம்? எனக்கும் அப்படியான எந்த இடமும் கண்ணுக்கு தெரியல. நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க. ஓகே, நான் இந்த சைடு போறேன். ட்ரெஸ் துர்கா, துர்கா, என்னாச்சு அசோக்? என்னாச்சு மேடம்? அசோக், நம்மள டைவர்ட் பண்றதுக்காக உடைஞ்ச வளையலையும் ஐஸ்கிரீம் கப்பையும் இந்த பக்கம் போட்டிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. துர்காவை
வேற எங்கேயாவது கொண்டு போயிருப்பாங்களா? இல்ல மேடம், என்னோட இன்ட்யூஷன் படி துர்கா இங்கதான் எங்கேயோ இருக்கிற மாதிரி தோணுது. அந்த இன்ட்யூஷன் தான் வீட்ல இருந்து என்ன இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துச்சு. துர்கா கண்டிப்பா இங்கதான் இருப்பா. என்னோட உள் உணர்வா நான் துர்கா மேல வச்சிருந்த காதலா என்ன வேணாலும் இருக்கலாம். என்ன இது வரைக்கும் எது வர வச்சதோ அது துர்கா இருக்கிற இடத்துக்கு கண்டிப்பா என்ன கூட்டிட்டு போகும் மேடம். ப்ளீஸ் மேடம், என்ன நம்புங்க. அசோக், அசோக் இருங்க. அசோக், அசோக் ஸ்டாப். அசோக், அசோக் இருங்க. அசோக், கான்ஸ்டபிள் நீங்க அந்த பக்கம் போய் Okay, பாருங்க. அசோக் இருங்க. அசோக், அசோக் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அசோக், குளத்தை போட்டோ எடுத்தீங்க. அந்த போட்டோல என்ன தெரியுது? அங்க இருந்து ஓடி வந்தீங்க, குளத்தையே பார்த்துட்டு நிக்கிறீங்க. உங்களுக்கு என்னங்க தெரியுது? உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க? எனக்கு எதுவுமே புரியல. என்ன சின்னையா? ஏன் துர்கா, உனக்கு உண்மையிலேயே நகைங்கன்னா பிடிக்காதா? ஏன்னா தங்க நகைக்காக பொண்ணுங்க ஆளை பறப்பாங்க. புருஷங்கிட்ட அந்த நகை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னு டார்ச்சர் பண்றவங்களா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் ஒரு குண்டுமணி நகை கூட வாங்கி கொடுக்கலன்னு புருஷனை டைவர்ஸ் பண்ண ஒரு கேஸை நானே எடுத்து நடத்தியிருக்கேன். ஆனா இந்த கண்ணாடி வளையல நீ இப்படி ரசிக்கிறியே, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சின்னையா, என் அப்பா அம்மா இறந்து, என் அக்கா மாமா இறந்து, கௌரியை ஏன் பொண்ணா வளர்த்த? எங்களுக்குன்னு 2 வேளை சாப்பாடு, உடுத்திக்க 4 உடை, தங்க ஒரு இடம், இது போதும் எங்களுக்கு. வயல் வேலை, வீட்டு வேலை, கோவில் வேலைன்னு அதுல கிடைக்கிற வருமானத்துல சந்தோஷமா இருப்போம். அதனால எங்களுக்கு கண்ணாடி வளையல் தங்க வளையல் மாதிரி தான்
ரெண்டும் ஒண்ணுதான். ரோட்ல தங்க வலையில போட்டுட்டு போனா பயமா இருக்கும், கண்ணாடி வலையில போட்டுட்டு போனா யாருமே நம்மள கண்டுக்க மாட்டாங்க, நிம்மதியா நடந்து போலாம். ம். இப்ப சொல்லுங்க, தங்கம் நல்லதா கண்ணாடி வளையல் நல்லதா? துர்கா, என்னாச்சு உன் கால்ல? ஒண்ணும் இல்ல சின்னையா. உன் காலை காட்டு. ஐயோ சின்னையா, நீங்க எதுக்கு மண்டி போட்டு உட்காருங்க? எழுந்திருக்க சின்னையா. நீ காலை காட்டு. நீ காலை காட்ட போறியா இல்லையா? காட்டு. அட காட்டுன்ற. சின்னையா, ஏன் காலை எதுக்கு பிடிக்கிறீங்க? விடுங்க சின்னையா. நீ இப்ப காலை காட்டலனா எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்ம இங்கே தான் இருப்போம். காலை காட்டு. காட்டு. ரத்தமா இருக்கு. எப்படி ஆச்சு இது? சின்ன காயம்தான். நீ காரை விட்டு கீழே இறங்கு. இறங்கு. வா. பாத்து. ஏய், இன்னொரு செப்பலைங்க. நவுரு. சின்னையா, சின்ன செருப்பு கீழே போடுங்க. நமக்குள்ள என்ன துர்கா? செப்பலா இருந்து தொங்கிட்டு இருக்கு. இவ்வளவு தூரம் கால அடிபட்டு இருக்கு. எப்ப ஆச்சு, எப்படி ஆச்சு சொல்லு. கேக்குறேன்ல துர்கா, சொல்லு. நீங்க என்ன கார்ல இருக்க சொல்லிட்டு கடைக்கு போனீங்கல்ல, அப்போ நானும் உங்களுக்கு gift வாங்க போனேன்ல. பக்கத்துல ரெடிமேட் சட்டை விக்கிற கடை இல்ல, கொஞ்சம் தள்ளி தான் இருந்துச்சு. நீங்க வரதுக்குள்ள வாங்கிட்டு வரலான்னு நான் ஓடுனேனா, அப்போ ஒரு கல் தடுக்கி என்னோட கட்டை விரல்ல காயமாயிடுச்சு. இப்படி செருப்பும் பிஞ்சு போச்சு. உன்னை என்ன பண்றது? சரி, கார்ல உட்காரு. உட்காரு. கால உள்ள வை. நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். என்ன தனியா விட்டுட்டு எங்க போறீங்க? பேண்டேட் வாங்க தான் போறேன். நான் வரதுக்குள்ள நீ எங்கேயும் போயிடாத, ஓகே? அதெல்லாம் வேண்டாம் சின்னையா. தேங்காய் எண்ணெயில மஞ்சள் குழைச்சு வச்சா எல்லாம் சரியாயிடும். நான் சொல்றத நீ கேளு, ஓகே? இங்கே இரு, வந்துடுறேன். என்ன இது? நம்ம ஊர்லலாம் அருவாளையும் கத்தியும் வச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு திரிவாங்க. மஞ்சள் விரட்டுல மாட்டு கொம்பு வயித்துல குத்தி கொடலே வெளியே தொங்கும், அப்படியெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. இவர் என்னடானா சின்ன காயத்துக்கு பேண்டேட் வாங்க போறாரு. பட்டணத்துக்காரங்களுக்கு சொட்டு ரத்தம் பார்த்தாவே மயக்கம் வந்துரும் போல இருக்கு. சின்னையாவ காணுமே. பேண்டேட் வாங்க கம்பெனிக்கே போயிட்டாரா? கதவை தோற. சின்னையா, நீங்க அந்த பக்கம் போனீங்க, இப்போ இந்த பக்கம் வரீங்க. நான் பயந்தே போயிட்டேன். சரி சரி, காலை நீட்டு. ஐயோ, நீங்க என் காலெல்லாம் தொட வேண்டாம். பேண்டேட் கொடுங்க, நானே போட்டுக்கிறேன். காலை நீட்டுன்னு தான் சொன்னேன். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல.
அவ்வளோதான். ஆ, பழைய செப்பலை கொடு. எதுக்கு? எக்ஸிபிஷனில் வைக்கிறதுக்கு. ஏசிபிசினா? உங்ககிட்ட செப்பலை கொடுன்னு கேட்டேன். கூடுன்றேன். சின்னையா, ஐயோ சின்னையா, என்ன பண்றீங்க? தூக்கி எறிய போறேன். ஐயோ, இன்னும் 2 வருஷத்துக்கு போடலாம். ஆ? துர்கா, நீ இப்ப லாயர் அசோக்கோட வைஃப், புரிஞ்சுதா? காலை காட்டு. மறுபடியும் எதுக்கு? காலை காட்டுன்னு சொன்னேன். காட்டு, காலை காட்டு. சின்னையா கொடுங்க, நானே போட்டுக்கிறேன். ஆய், காலை நீட்டுன்னு சொன்னேன். நீட்டு. ஐயோ, வலிக்குது இல்ல? அந்த அளவுக்கு காயம் பட்டிருக்கு. இரு, பொறுமையா போட்டு விடுறேன். அந்த காலை காட்டு. எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ஏ துர்கா, என்ன ஆச்சு? ஏன் அடற? இறங்கு. என்னாச்சு துர்கா? எனக்கு கிடைச்சது 7 ஜென்மத்து புண்ணிய சின்னையா. துர்கா, நீ எனக்கு கிடைச்சதுக்காக நான் தான் அதை சொல்லணும். அழக்கூடாது, சரியா? அசோக், என்ன ஆச்சு? மேடம், என்ன இருக்காங்க? துர்காவோட துர்கா அசோக், துர்கா, என் இன்ட்யூஷன் கரெக்ட்னா அது துர்காவோடதுதான். மேடம், அது துர்கா. துர்கா, அசோக், சார் 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 ஐயோ. ஒண்ணா கலந்து சார் சார் பொறுமையா இரு. சார் வேணாம் சார் அது சார் துர்காவோட சார். ஒண்ணா கலந்து சார் சார் மேடம், விடுங்க. சார் துர்கா. ஒண்ணா கலந்து சார் சார் அசோக், சார் வேணாம் சார் அசோக், சார் சொல்றத ஒண்ணா கலந்து கேளுங்க, சார் please, சார் வாங்கன்னு சொல்றேன். வேணாம் சார் சார் ஒண்ணா கலந்து சார் Please, அசோக், calm down. துர்கா. Listen to me, அசோக். இது நம்மள ட்ராப் பண்றதுக்காக தான் நடந்திருக்கு. இல்ல மேடம், அது துர்காவோட செருப்பு தான். இல்ல அசோக், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் விசாரிக்கிறேன். கான்ஸ்டபிள், நீங்க என் கூட வாங்க. ஓகே மேடம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, உடனே ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்களை எங்க வர சொல்லுங்க. குளத்துக்குள்ள இறங்கி தேடுற மாதிரி நீச்சல் தெரிஞ்ச உள்ளூர் ஆட்கள் 2 பேரையும் வர சொல்லுங்க. அவங்களாம் எதுக்கு மேடம்? நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உடனே எல்லாரையும் வர சொல்லுங்க. சரிங்க மேடம். போங்க. அது துர்காவோட அசோக். செருப்பு தான் மேடம். நான் தேட சொல்றேன், நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. செக் பண்ணிக்கலாம். எனக்கு அதை பார்க்கும்போது பயமா இருக்கு மேடம். இருங்க அசோக், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அசோக்குக்கோ இல்ல அந்த டிஎஸ்பி லேடிக்கோ சின்ன சந்தேகம் வரத்துக்கு முன்னாடி அசோக்கையும் அந்த போலீஸையும் நாம நம்ப வச்சிடணும். காலனை வர வைக்கணும். அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணு. சரிங்க, நான் பண்ணிடுறேன். பெரியவரே, அசோக் கிட்ட பேசிட்டியா? ரிங்கு போகுது, ஆனா அவன் போன் எடுக்கல. போன் சைலண்ட்ல இருக்கான்னு தெரியல.
சரி, வாய்ஸ் மெசேஜை போடு. சரிங்க பெரியவரே. இவன் எதுக்கு கால் பண்றான்? யாருங்க? துர்காவை கொல்ல ஹெல்ப் பண்ணவன். அம்மாடி கௌரி, நீ பண்றது என் மனசுக்கு சரியா படலம்மா. நேத்து பூ போட்டு கேட்டதுக்கு ஆத்தா நல்ல வாக்கு தான் கொடுத்துருக்கா. அப்படின்னா துர்காவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு தானே அர்த்தம். ஆத்தா கொடுத்த வாக்கை நாம ஏத்துக்கணும். ஆனா அவளையே சந்தேகப்படலாமா? அவ வாக்கு கொடுத்தத உடனே நடக்கணும்னு கட்டாயப்படுத்தலாமா? ஆத்தாவுக்கு உத்தரவு போடவோ காலக்கெடு விதிக்கவோ நாம யாருமா? இது வேண்டாமா, நல்லதில்ல. ஆத்தாவை நம்பாம அவளையே சோதிச்சோம்னா அவ கோபத்துக்கு நாம எல்லாரும் ஆளாயிடுவோமா? கொஞ்சம் பொறுமா. வெண்மலரை காட்டி ஆத்தா உனக்கு நல்ல வாக்கு கொடுத்துருக்கா. இது வரைக்கும் துர்கா வரலினாலும் ஆத்தா அவளை பத்திரமா கொண்டாந்து சேர்த்துருவா. ஆத்தாவை நம்புமா, எந்திரிமா. ஐயா, நானும் ஆத்தாவை நம்பாம இங்க வந்து உட்காரல. நாம நேத்து ராத்திரி பூ போட்டு கேட்டோம். ஆனா காணாம போன துர்கா இன்னும் வீடு வந்து சேரல. அப்ப அவ எங்க இருக்கா? அவளுக்கு என்ன ஆச்சு? இது வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. ஆத்தா சக்தியை மீறி ஏதோ ஒரு துர்சக்தி வேலை செய்யுதுன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் யாகத்துல அண்ட பட்சி வந்து விழுந்தது. விளக்கு பூஜையும் முடிக்க முடியாம போச்சு. இந்த மாதிரி துர்சக்தி ஆத்தாவை ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதே தீய சக்தியால துர்காவுக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். ஆத்தா கிட்ட கோச்சிக்கவும் கேள்வி கேட்கவும் எனக்கு உரிமை இருக்கிறதா நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ள துர்கா வரணும். அப்படி வரல நான் நெருப்பு குண்டத்துல இறங்கியே தீர்வேன். ஆத்தா எங்களை கைவிட்டதுக்காக எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை இது. அவ கொடுத்த வாக்கு உண்மைனா துர்காவையும் என்னையும் ஆத்தா காப்பாத்திட்டோம். வீடு என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியலையே. எதுக்கும் அத்தைக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். வீணா. ஹலோ அத்தை. வீணா கேக்குதா? ஹலோ ஹலோ அத்தை, நீ பேசுறது கேக்கல. கேக்குதா அத்தை? ஹலோ இப்ப கேக்குதா? ஹலோ கேக்குது. எங்க எங்க போயிட்டு இருக்க? கடப்பா பக்கத்துல வந்துட்டேன். அங்க என்ன நிலைமைன்னு கேக்கதா இப்ப நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சாந்தியை நந்தினி ஸ்டேஷன் கூட்டிட்டு போனாலே, அவ எதுவும் உளறி தொலைச்சிட்டாளா? அவளை பத்தி பயப்பட தேவையே இல்ல. உயிரே போனாலும் வாயை திறக்க மாட்டா. எப்படி மாத்தி மாத்தி கேட்டாலும் துர்கா 300 பவுன் நகையோட ஓடிட்டான்னு தான் சொல்லுவா. அவ ஏதாவது மாத்தி சொன்னானா பெரியவரே அவ குடும்பத்தையே கொளுத்திருவாருன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இங்க வேற ஒரு பிரச்சனை முளைச்சு நிக்குது. வேற பிரச்சனையா? என்ன பிரச்சனை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துர்காவை கொல்ல ஹெல்ப் பண்ண வந்தானுங்கல்ல, அந்த 4 பேர்ல ஒருத்தன் பெரியவருக்கு ஃபோன் பண்ணான். எதுக்கு ஃபோன் பண்ணா? சொல்லுடா. ஐயா, நம்ம மாட்டிக்குவோமோன்னு தோணுது. என்னடா சொல்ற? காட்டுல இருக்க குளத்துக்கு பக்கத்துல இருந்தா பேசுறேன். அசோக்குக்கு விஷயம் தெரிஞ்சு போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு குளத்தங்கரைக்கு வந்துட்டாயா.
என்னடா சொல்ற? உங்க மருமகளை புதைக்க குழி தோண்ட போனப்ப ஒரு லேடி போலீஸ் வந்தாங்கல்ல, அதே போலீஸ்காரங்க தான் இங்கேயே நிக்கிறாங்க. குளத்தை சோதனை போட போலீஸ்காரங்க, ஃபயர் இன்ஜின்காரங்க எல்லாம் வர போறாங்க ஐயா. குளத்துல இறங்கி தேட ஆளை கூட்டிட்டு வர போயிருக்காங்க ஐயா. ஐயா, குளத்துக்குள்ள இறங்கி பாடியை எடுத்துட்டாங்கன்னா நம்ம கதையே முடிஞ்சிருமியா. ஏதாவது பண்ணி பாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள தடுத்து நிறுத்துங்கய்யா. ஏதாவது செய்யுங்கய்யா. என்ன இப்படி குண்டை தூக்கி போடுறீங்க? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணாமலே இருந்திருக்கலாம் போல இருக்கு. ஏண்டி இப்படி பயந்து சாகுற? நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாம மாட்டிக்கவும் மாட்டோம். அது எப்படி சொல்றீங்க? குளத்துல இறங்கி தேடினா துர்கா டெட் பாடி கிடைச்சிரும். ஐஸ்கிரீம் பார்லர் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல துர்கா கூட கடைசியா நான் தான் இருந்திருக்கேன். அப்ப போலீஸ்க்கு ஏன் மேலதானே சந்தேகம் வரும்? நந்தினி என்ன லாக்அப்ல போட்டு லாடம் கட்டினா அடி தாங்க முடியாம நான் தான் எல்லாத்தையும் உளறிடுவேனே. நான் உளறினா நீங்களும் மாட்டிப்பீங்களே அத்தை. ஆஹா, அருமையான மருமகடி நீ. தனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிராளிக்கு 2 கண்ணு போகணும்னு நினைப்பாங்களே, அந்த மாதிரி பேசுறடி. ஐயோ அத்தை, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நாம என்ன எதிராளிங்களா? கூட்டாளிங்க தானே. ஆனா துர்காவோட டெட் பாடி கிடைச்சிருச்சுன்னா நம்ம மாட்டிக்குவோமே. போலீஸ கூட்டிட்டு குளத்தங்கரை வரைக்கும் போன அசோக் அவங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு வர மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? வீணா, எதுக்கு பயப்படுற? பெரியவர் இருக்காரே, அவரு 360 டிகிரிலையும் திங்க் பண்ணுவாரு. டெட் பாடிய கண்டுபிடிச்சி அதை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள டைவர்ட் பண்ண ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாரு. என்ன ஏற்பாடத்த? காலனை வீட்டுக்கே வர வச்சு ஒரு விஷயம் பண்ண போறாரு. மாய தோற்றத்துல உருவான ஒருத்திய எப்படி நிஜத்துல தேடி கண்டுபிடிக்க முடியும்? அவளை தேடி கண்டுபிடிக்க முடியாம ஏமாந்து போய் எல்லாரும் திரும்பி வரத்தான் போறாங்க. துர்கா உயிரோட இருக்கிற மாதிரி மட்டும் இல்ல, நகையோட வடநாட்டுக்கு ஓடி போற மாதிரியும் காட்டி அசோக்கையும் போலீஸையும் நம்ப வச்சறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா என்ன, துர்காவை குளத்துல தேடுற முயற்சிய போலீஸ் கைவிட்டுருவாங்க. எப்படி பெரியவரோட ஐடியா? அத்தை, எனக்கு என்னவோ இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல. நீங்க சொல்ல சொல்ல எனக்கு பயம்தான் அதிகமாயிட்டு இருக்கு. அசோக் பெரிய லாயரு. அந்த டிஎஸ்பி பொம்பளை அது கண்ணு லென்ஸ் கண்ணு. நம்மள பாக்குறப்பவே ஜூம் பண்ணி தான் பாக்கும். அது எப்படி மந்திர தந்திரத்தெல்லாம் நம்பும்? நம்ம எல்லாரும் மாட்டிக்க போறோம்னு என் உள் மனசு சொல்லுது. ரொம்ப பயமா இருக்கு அத்தை. ஏய், எதுலயும் நம்பிக்கை வைக்கணும்டி. நம்மள விட்டு தள்ளு. பெரியவரு தான் மாட்டிக்க கூடாதுன்னு நினைப்பாருல, அதனால அவரை நம்பி நாம தைரியமா இறங்கலாம். பயத்துல நீ யார்கிட்டயே உளறி தொலைச்சிடாத. சரி, ஊருக்கு போனதும் வீட்டுக்குள்ளேயே இரு. இங்க நிலைமை சரியானதும் நானே உனக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கப்புறமா நீங்க வந்தா போதும், சரியா? சரிங்க அத்தை. நீங்க சொன்ன எல்லாருமே வந்துட்டாங்க மேடம்.
வாங்க. குளத்துல இறங்க லோக்கல் ஆளுங்களும் வந்துட்டாங்க. நான் சொன்னது எல்லாமே இவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? ஃபோன்லேயே சொல்லிட்டேன் மேடம். கான்ஸ்டபிள் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? நீங்க சொல்ற வரைக்கும் கரையோரம் தேடணும், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நடு குளத்துக்கே போய் தேடணும், அதானே மேடம்? ஆமா, அதோ அங்க நிக்கிறாருல்ல, அவரோட ஒய்ஃப் தான் உள்ள இருக்காங்களான்னு தெரியல. ஓகே மேடம். அதனாலதான் அவர் முன்னாடி எதுவும் வேண்டான்னு சொல்றேன். புரியுதா? புரியுது மேடம். சரி சரி, சீக்கிரம் குளத்துல இறங்குற வேலையை பாருங்க. ரொம்ப சத்தமா பேச வேண்டாம். அசோக்க சமாதானமா பேசி இங்க இருந்து அனுப்புற வரைக்கும் நான் சொல்றபடி செய்யுங்க. அசோக், குளத்துல தேடி முடிக்க டைம் ஆகும். நீங்க வீட்டுக்கு போங்க. ஏதாவது தகவல்னா நான் உங்களுக்கு கால் பண்றேன். இதுக்கு மேல என்ன தகவல் சொல்ல போறீங்க மேடம்? எல்லாமே சூசகமா தெரிஞ்சிருச்சு. இனி ஏதாவது அதிசயம் நடந்தாதான் உண்டு மேடம். ஆனாலும் இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை. கௌரி துர்கா 2 பேருமே மாசாணி அம்மன் மேல வச்சிருக்கிற அவங்களோட பக்தி, துர்கா மேல நான் வச்சிருக்கிற பாசம் துர்காவை என் முன்னாடி உயிரோட கொண்டு வந்து நிறுத்தும். நான் இங்க நிக்கிறதே குளத்துல இறங்க போற ஆளுங்கெல்லாம் வெறும் கையோட திரும்பி போறாங்கன்றத பார்க்கதான். உங்க நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். ஆனாலும் உங்க மனசுக்குள்ள இருக்கிற பயம் உங்க கண்ணிலேயே தெரியுது. அதனாலதான் சொல்றேன், நீங்க இங்க இருக்க வேண்டாம், கிளம்புங்க. நீங்க சொன்ன மாதிரி அதே நம்பிக்கையோட இருப்போம். இருந்தாலும் இங்க இருக்க இருக்க உங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். இல்ல மேடம், என்ன ஆனாலும் சரி நான் இங்க இருந்து போக மாட்டேன். அசோக், உன் குரல் ஏன்பா இப்படி இருக்கு? அம்மா, இங்க இங்க துர்கா. அசோக், நீ துர்காவை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியும். ஆனா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நீ உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வா. இல்லம்மா, என்னால இப்ப வர முடியாது. இங்க ஆளுங்க அவளை தேடிட்டு இருக்காங்க. அவங்க தேட வேண்டிய அவசியமே இல்ல. நீ துர்காவை பார்க்கணும்னா உடனே வீட்டுக்கு வா. அம்மா, என்ன சொல்றீங்க? அம்மா காரணம் இல்லாம எதையுமே சொல்ல மாட்டேன்ல. நீ உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வாப்பா. அம்மா, நிஜமாவா சொல்றீங்க? டேய், அம்மா எதுக்குடா உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? நான் வீட்டுக்கு வந்தா துர்காவை பார்க்க முடியுமா? நிஜமாடா? எப்படிமா? எப்படி துர்கா வீட்டுக்கு வந்தா? எல்லாத்தையும் போன்லயே சொல்லணுமா அசோக்? வீட்டுக்கு வந்தேனா துர்காவை பார்க்கலான்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன வேணும்? நீ உடனே வீட்டுக்கு வா, நான் வச்சிடுறேன். அம்மா, 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 எப்படி இது? அசோக், யார் போன்ல? அம்மா தான் பேசினாங்க மேடம். என்ன சொல்றாங்க? வீட்டுக்கு வா, துர்காவை பார்க்கலாம், உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வர சொல்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க அங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? அசோக் இங்க இருந்து அனுப்ப இதுதான் நல்ல சான்ஸ். அசோக், அம்மா அந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா ஏதாவது காரணம் இருக்கும். நீங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க. ஆஹா, இல்ல மேடம், இங்க துர்கா அங்க. நான் தான் சொல்றேன்ல, நீங்க போங்க அசோக், கிளம்புங்க. இல்ல மேடம். பெரியவரே. என்ன காவேரி, அசோக் பேசினானா?
வரேன்னு சொல்லிட்டான்ல. திரும்ப திரும்ப சந்தேகமாவே கேக்குறான். குளத்துல அவளோட டெட் பாடி இருக்கும்னு அவன் நம்புறானோ என்னவோ. துர்காவை பார்க்கணும்னா உடனே கிளம்பி வான்னு சொல்லி நான் காலை கட் பண்ணிட்டேன். அவன் கண்டிப்பா வருவான் பெரியவரே. காலனும் வந்துட்டு இருக்காரு, அசோக்கும் வந்துட்டான்னா நல்லது. அப்பா, நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துரும்ல? நடக்கணும், கண்டிப்பா நடக்கும். ஆளை பார்த்தாலே பயமா இருக்கு. வெத்தலையில மை தடவி அதுல துர்கா எங்க இருக்கான்னு காட்டுவாராம். ஆமா, ரொம்ப சக்தி வாய்ந்தவராம். போலீஸ் கண்டுபிடிக்க முடியாதவங்கள கூட இவர் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாராம். போலீஸே உதவிக்கு இவர்கிட்ட தான் போய் நிப்பாங்களாம். காணாம போனவங்க எங்க இருக்காங்கன்னு கரெக்டா காட்டி கொடுத்துருவாராம். பேரு காலம், ரொம்ப பிரபலமானவர். பெரியவருக்கு தொழில் ரீதியா பல உதவி செஞ்சிருக்காராம். அனுபவத்துல இவரோட சக்தி என்னன்னு தெரிஞ்சதுனாலதான் பெரியவரே இவரை வர வச்சிருக்காரு. துர்காவை காணோன்னு நாம எல்லாரும் அல்லாடிட்டு இருக்கோம்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ள பாரு, அவ எங்க இருக்கான்னு காட்டிடுவாரு பார். அப்படியா? ஆமா ஆமா, பார். அவடை ஆத்தா உத்தரவு கொடுத்தாச்சு. வேண்டியவங்க அத்தனை பேரும் வந்தாச்சா? இன்னும் இல்ல சாமி, எங்க பையன் அசோக் வந்துகிட்டு இருக்கான். நேரம் கடத்த வேண்டாம். அப்புறம் கொடுத்த உத்தரவை ஆத்தா திரும்ப வாங்கிட போறான். அவடை சீக்கிரம் சீக்கிரம். காவேரி, பெரியவரே, அசோக்குக்கு போன் பண்ணி பாரு. இப்ப வந்துருவான் பெரியவரே, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. யாருக்காக இந்த பூஜையை பண்றோமோ அவங்கள முன்னாடியே வர வச்சிருக்க வேண்டாமா? உன்னோட மகன் தான் ரொம்ப முக்கியம். ஆத்தாவோட உத்தரவுக்காக மனுஷங்க நாம காத்திருக்கலாம், ஆனா மனுஷங்களுக்காக ஆத்தாவோட உத்தரவு காத்துட்டு இருக்காது. ஆகட்டும் ஆகட்டும். பெரியவரே, அசோக் வந்துட்டான். வந்துட்டியா? வாடா. அம்மா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? துர்காவை காட்டுறேன், உடனே புறப்பட்டு வான்னு தானே சொன்னீங்க. ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அசோக், அதுக்கு தான் சாமி வந்திருக்காரு. வெத்தலையில மை தடவி துர்கா எங்க இருக்கான்னு காட்ட போறாங்க. அம்மா, காட்டுல ஒரு குளத்துக்கு முன்னாடி நந்தினி மேடம் ஒரு டீமை வர வச்சு துர்கா எங்க இருக்கான்னு தேடிட்டு இருக்காங்க.
ஆனா நீங்க என்னடானா வெத்தலை மையன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? தம்பி, வெத்தலை மையன்னு அலட்சியமா பேசி ஜெய் ஜக்கம்மாவோட கோபத்துக்கு ஆளாயிடாத. இங்க வாக்கு கொடுக்க போறது நான் இல்ல, ஆத்தா. மனுஷங்க 1000 பேரு கூடி தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாதத ஆத்தா ஒரு நொடியில காட்டிடுவா. உசுரோட இருக்கிறவள குளத்துல போய் தேடுறீங்களா? அவளை நம்பிக்கை இல்லாம பண்ற பூஜைக்கு எந்த பலனும் இருக்காது. இந்த நொடியே ஓ முடிவை சொல்லு. தொடரட்டுமா வேண்டாமா? அசோக், மாந்திரிகரோட ஞான திருஷ்டியில துர்கா உயிரோட இருக்கான்னு பார்த்து சொன்னாருடா. இப்ப அவ எங்க இருக்கான்னு நமக்கு தெரியணும். நந்தினி மேடம் தேடுறபடி தேடட்டும். அதுக்கு முன்னாடி துர்கா இருக்கிற இடம் தெரிஞ்சிட்டா நமக்கு சந்தோஷம் தானே? வாப்பா, வந்து உட்கார். இல்ல பெரியப்பா. வா. பேசாம வா. ஓம் கிரீம் லீம் ஜெய் ஜக்கம்மா. ஓம் கிரீம் லீம் ஜெய் ஜக்கம்மா. ஓம் கிரீம் லீம். ஓம் ரீம் ஐம். ஓம் ஸ்ரீம் ஜெய் ஜெய் ஜக்கம்மா. கிரீம் ஐம் ஜக்கம்மா. ஜெய் ஜக்கம்மா. தாயே காளி, இந்த வீட்டின் இளைய ராணி துர்கா என்னும் பெயர் கொண்டவள். 2 நாட்களாக அவளை காணவில்லை. இப்பொழுதே இந்த நொடி அவள் எங்கிருக்கிறாள் என்று எனக்கு காட்டு தாயே. ஆத்தா மகமாயி மகா காளி ஜெய் ஜக்கம்மா. துர்கா என்னும் இந்த வீட்டின் இளைய ராணி எங்கிருக்கிறாள் என்று காட்டு தாயே. தாயே, அவள் இருக்கும் இடத்தை காட்டு தாயே. அந்த பெண் இருக்கும் இடத்தை எனக்கு காட்டு. தாயே, சீக்கிரமா இந்த வெற்றிலையில காட்டு. அசோக், வெத்தலையில தெரியுது பாத்தியா?
நகையை தூக்கிக்கிட்டு வடநாட்டு பக்கம் ஓடுற துர்காவை காட்டுறேன்னு சொல்லிட்டு இப்ப சாமி ஊர்வலத்தை காட்டுறாரு. ஒரு ஊர்வலம் விலகுனா துர்கா போறது தெரியுமோ என்னவோ. சொல்லு. குடிக்க தண்ணி தரேன்னு சொன்னீங்களேம்மா. உங்க காரியத்துல மட்டும் தெளிவா இருப்பீங்க நீங்க. வாக்குமூலம் கொடுக்க 2 நிமிஷம் ஆகுமா? முதல்ல துர்காவை பத்தி சொல்லு, அப்புறமா நான் தண்ணி தரேன். குரலே வர மாட்டேங்குது மேடம். தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா சொல்றேன் மேடம். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்றேன் மேடம். இப்ப தண்ணி கொடுங்க மேடம். போதும், குடிச்சது போதும். இப்ப சொல்லு. மொபைல் ஆன் பண்ணி வீடியோ எடு. சொல்லு மேடம். ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, நிஜமாவா சொல்றீங்க? சரி, வச்சிடுறேன். நீ போலாம். நான் எதையுமே சொல்லலையே மேடம். உன் முதலாளி வீட்டுக்கு போய் பாரு, என்னாச்சுன்னு தெரியும். முதல்ல இடத்த காலி பண்ணு. ஆவுடைய பெரிய ஆளுதான். எதையோ பண்ணி எல்லாத்தையும் சரி கட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். பெரிய ஐயாவா கொக்கா நானா? ஏய், இன்னுமா வீடியோ எடுத்துட்டு இருக்க? வாக்குமூலம் எடுக்கலன்னு ஆயிடுச்சுல்ல, போ. ஏய், இன்னும் கிளம்பலையா நீ? தம்பி. சாமி, கௌரி அண்ணா இங்கதான் இருக்க சொல்லியிருந்தேன். இப்போ தானும் ஐயா. ஏன்பா காலையில வந்து உட்காந்தவள இப்ப வந்து கேக்குற? ஐயா, காலையில கௌரி அம்மாவை பார்க்கதான் ஐயா வந்துட்டு இருந்தேன். வழியில வண்டிக்காரன் ஒருத்தன் இடிச்சிட்டு போயிட்டான் ஐயா. மயங்கி விழுந்துட்டேன். என்ன வைத்தியர் வீட்லயே அப்படியே படுக்க வச்சுட்டாங்க ஐயா. இப்பதான் கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு இங்க கௌரி அம்மா என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக ஓடி வந்தங்க ஐயா. கௌரி அம்மா எங்கங்க ஐயா? அம்மாடி கௌரி, நீ எந்த ஒரு முடிவையும் எடுத்துறாதம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் பொறு. ஆத்தா நல்ல முடிவா சொல்லுவா. துர்கா பத்திரமா திரும்பி வந்துருவா. ஆத்தா, நான் இப்ப என்ன செய்யட்டும்? நீ கொடுத்த வாக்க காப்பாத்தல. துர்கா பத்திரமா திரும்பிட்டான்னு இன்னும் எந்த தகவலும் வரல. பொழுது சாயற வரைக்கும் நான் உனக்கு நேரம் கொடுத்திருந்தேன். இப்ப பொழுது சாஞ்சிட்டு இருக்கு. ஏதோ ஒரு துர்சக்தி உன்னையே மிஞ்சு துர்கா உயிருக்கு ஆபத்தை உண்டு பண்ணிருக்கு. என் துர்கா இல்லாத உலகத்துல நான் மட்டும் எதுக்கு இருக்கணும்? நீ கொடுத்த வாக்க நிறைவேற்றலையே. ஆனா நான் உனக்கு கொடுத்த வாக்க இப்ப நிறைவேற்ற போறேன். நெருப்புல இறங்கி என் உயிரை மாய்ச்சிக்க போறேன். உன் முன்னாடி இதே இடத்துல நெருப்ப வளர்த்து அதுல இறங்குவேன்னு சொன்னேன். ஆனா அந்த முடிவை மட்டும் மாத்திக்க போறேன். இங்க நெருப்புல எரிஞ்சு இந்த சன்னதியோட புனிதத்தை நான் கெடுக்க விரும்பல. இன்னமும் உனக்கு சக்தி இருக்கணும். ஜனங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பேன்னு இந்த ஜனங்க நம்புறாங்க. இந்த நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பல. எனக்கு பொய் வாக்கு கொடுத்து என்னை ஏமாத்தின மாதிரி உன்னையே நம்புற இந்த ஜனங்களை நீ ஏமாத்திராத. யாருக்கும் பொய் வாக்கு கொடுத்துறாத. நீதான் 1000 கண்ணுடையவளாச்சே. நான் என்ன இடத்துல நெருப்புல இறங்கி சாம்பல் ஆனாலும் உன்னாலதான் பார்க்க முடியுமே. என்ன பாக்குற? இவ்ளோ திட்டிட்டு உன்கிட்டயே விழுந்து கும்பிடுறேனா? என்னையும் துர்காவையும் வளர்த்த ஆத்தா நீ தானே. உன் மகளுங்களை நீயே வழி அனுப்பி வை. அம்மா கௌரி, அம்மா கௌரிமா, எங்கேயும் போவாதம்மா. கௌரிமா
ஐயோ கௌரிமா, 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 கௌரிமா. அம்மா தாயே, இந்த குழந்தைக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுத்த? நீ கொடுத்த வாக்கை காப்பாத்திருந்தா துர்கா இந்நேரம் வந்திருப்பாள. அவ வந்திருந்தா கௌரி பாதகமான இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டாள. 2 குழந்தைகளையும் நீ தான் காப்பாற்றணும் தாயே. கௌரிமா, ஆத்தா, இந்த நிமிஷம் வரைக்கும் கூட நீ துர்காவை காப்பாத்திடுவேன்னு நான் நம்பிக்கையோட இருந்தேன். எங்களை கைவிட்டுட்டல்ல. என் துர்கா இல்லாத உலகத்துல நான் மட்டும் ஏன் இருக்கணும்? நானும் துர்காவும் உன்னை தாயா நினைச்சோம். பெத்த தாய் எந்த கஷ்டத்திலையும் கைவிடுவாளா? ஆனா நீ எங்களை கைவிட்டுட்ட. யாருமே இல்லாத அனாதையா நாங்க போறோம். கௌரிமா இருங்க, கௌரிமா, 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 கௌரிமா. அம்மா, கௌரிமா. ஐயோ அம்மா, கௌரிமா. கௌரிமா, கௌரிமா, அவசரப்படாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க கௌரிமா. ஒரு விஷயம் சொல்ல, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க கௌரிமா. ஒரு நிமிஷத்தை கேளுங்கம்மா கௌரிமா. ஆத்தா, 1000 கண்ணு இருந்தும் நீ கண்ணு இல்லாதவள் ஆயிட்டியே. எங்களோட பிரச்சனைகளை கண்டும் காணாம இருக்க, அப்படிதானே? என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான். துர்காவும் என்ன போல அழுதுகிட்டு இருப்பா. பிறந்ததுல இருந்து உன் காலடியிலே தவழ்ந்துகிட்டு உன் மடியிலேயே வளர்ந்தவ. உன்னை உயிருள்ள தாயா நினைச்சவ. நீ வெறும் சிலைன்னு நிரூபிச்சிட்டல. நீ சிலையாவே இரு. கௌரிமா, 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 கொஞ்சம் பொறுமையா இருங்க. அம்மா, மாசாணி அம்மா. ஏன் ஆத்தா, நீயே வாக்கு கொடுத்து அத நீயே காப்பாத்தாம விட்டுட்ட. நான் இந்த கோலத்துல
உன்னையே வேண்டி உட்கார்ந்திருந்தேன். அப்ப கூட கல்லா இருந்து என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தல. இதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லைன்னு என் முடிவை தேடிக்கிட்டேன். இத கூட தடுத்து நிறுத்தினா என்ன அர்த்தம்? வாழவும் விடாம சாகவும் விடாம நீ எதுக்காக என்ன ஆட்டி படிக்கிற? இந்த நெருப்பை அணைய வச்சு என்னை தடுத்துடலான்னு பாக்குறியா? நெருப்பை தண்ணிய கொண்டு அணைச்சிட்ட, தண்ணிய எதை கொண்டு அணைப்ப? இப்பவே குளத்துல விழுந்து மூழ்கி சாக போறேன். நீ என்ன பண்ணி தடுத்தாலும் நான் உசுர விடுறதுதான். கௌரிமா, கௌரிமா, அவசரப்படாதீங்கம்மா, கொஞ்சம் சொல்றது கேளுங்கம்மா. சொன்னேன் என்ன விடுங்க. கௌரிமா, துர்கா இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அவ இல்லாத இந்த உலகத்துல நான் மட்டும் அனாதையா வாழ்றதுல ஒரு அர்த்தமும் இல்ல. என் துர்கா உயிரோட இல்ல, நான் ஏன் உயிரோட இருக்கணும்? அப்படி சொல்லாதீங்க கௌரிமா. ஆத்தா பொய் வாக்கு கொடுக்கல, உங்களையும் கைவிடல. அவ கொடுத்த வாக்க காப்பாத்திட்டாம்மா. என்ன சொல்றீங்க சின்ராசன? ஆமா கௌரிமா, அந்த ஆத்தா நம்மள கைவிடல. நம்ம துர்கா அம்மா வீட்டுக்கு வந்துடுச்சு. என்ன சின்ராசன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க சின்ராசன? உண்மையாவே வா? ஆமா கௌரிமா, இது நிஜம்தான். இப்பதான் சத்யா அம்மா போன் பண்ணாங்க, அவங்க தான் சொன்னாங்க. பெரியப்பா, துர்கா தெரிவான்னு சொன்னீங்க, ஆனா ஏதோ சாமி ஊர்வலம் தான் தெரியுது. வெத்தலையில மை தடவுனா என்ன தெரியும்னு கேட்டீங்கல்ல, இப்ப துர்காவை எங்க காணும்னு கேக்குறீங்க. எதுலயும் நம்பிக்கை வைக்கணும். சாமி ஊர்வலத்துக்கு அப்புறம் துர்கா தெரிவா, பொறுமையா பாருங்க. சரி. இல்லாத துர்காவை காட்டத்தான சொன்ன. இப்ப எதுக்காக அம்மனோட ஊர்வலத்தை காட்டுற? தாயே, நான் கேட்கறத சரி. பெரியவரே, சாமி ஊர்வலம் தான் தெரியுது, துர்கா எங்க தெரியுறா? தாயே மகமாயி, நான் உன்கிட்ட என்ன கேட்ட, நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? இதுல கேக்குற சத்தம் வீட்டுக்கு வெளியே கேக்குற மாதிரி இருக்கு. பெரியப்பா, அங்க பாருங்க, வெத்தலையில தெரியுற தெரு நம்ம தெரு மாதிரி இருக்கு. ஆமா பெரியவரே, நம்ம வீட்டுக்கு வெளியில தான் ஊர்வலம் வருது, அதான் வெத்தலையிலயும் தெரியுது. மாமா, வாங்க வாசல்ல போய் பார்க்கலாம்.
அசோக், அங்க பாரு, துர்கா மாதிரி தெரியுது. அது துர்கா தான். துர்கா, பாத்தியா அசோக், வீட்டுக்கு வரும்போது துர்கா சாமி ஊர்வலத்தையும் சேர்த்து கூட்டிட்டு வரா. நான் போய் தேங்காய் பழம்லாம் எடுத்துட்டு வரேன். சரிங்க நீ. அங்க இப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்குது. துர்காமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம சந்தோஷமா இருக்காங்களா அம்மா? தாயே, நீ சரியான வாக்கு தான் கொடுத்திருக்க. நான் தான் அவசரப்பட்டு உன்னை தப்பா நினைச்சிட்டேன். உன் வாக்கு பொய் வாக்கு இல்ல, தெய்வ வாக்குன்னு நீ நிரூபிச்சிட்டமா. சின்ரா சொன்ன, நான் அம்மனை பார்த்து நன்றி சொல்லணும்னு. சரிம்மா, வாங்க வாங்க போலாம். நம்மளெல்லாம் அழ வச்சுட்டு இப்ப பாருங்களேன் எவ்வளவு கம்பீரமா நடந்து வரான்னு. ஏற்கனவே பத்திக்கிட்டு எரியுது, இதுல இவ வேற. ஏன் அர்ஜுன், அவளை கல்லோட சேர்த்து கட்டி குளத்துல தூக்கி போட்டோம்னு சொன்னீங்களே, அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே இல்லாம துர்கா ஜம்முன்னு நடந்து வரா. அதான் சித்தப்பா, எனக்கும் ஒன்றும் புரியல. டேய், காட்டுக்கு போன வழியில காருக்குள்ளேயே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்படியே திரும்ப வந்துட்டீங்களா? காருக்குள்ள தூங்கணுமா? என்ன சொல்றீங்க? ஏன் அர்ஜுன், அப்படி தூங்குறப்ப துர்காவை குளத்துக்குள்ள தூக்கி போட்டதா கனவு கண்டுட்டு வந்து அதை நிஜம்னு நம்பி என்கிட்ட வந்து சொல்லிட்டீங்களா? சித்தப்பா, நீங்க இருக்கீங்களே, வாயே திறக்கறதில்ல, திறந்தா ஒரே அடி அடிச்சிடுறது. எனக்கு இப்ப நடக்கிறது தான் கனவு மாதிரியே இருக்கு. ஏங்க, என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு மட்டுமா? காலனை பாரு எப்படி நிக்கிறாருன்னு. அவருக்கும் கூட ஒன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். ஐயா, என்னங்கய்யா அது? துர்கா நகையோட வடநாட்டு பக்கம் போறத காட்டுறேன்னு சொல்லி இப்படி வீட்டு முன்னாடி வர்ற மாதிரி காமிச்சிட்டீங்களே, இதுக்காக உங்களை வர வச்சோம். நானும் இவ்வளவு வர வச்சேன். என்னோட திட்டம் ஒன்னா இருக்கிறப்போ காளியோட திட்டம் வேற ஒன்னா இருக்கு. அப்போ உங்களுக்கு அவ்வளவு பவர் ஒண்ணு கிடையாதா? அவளை நீ கூட தான் சொன்ன. அவளை கொன்னு கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டது. இப்ப இப்படி உசுரோட வந்தா. ஆனா நான் சொன்னது நிஜம். துர்கா வடநாட்டு பக்கம் போற மாதிரி நான் காட்டுவேன் சொன்னதும் நிஜம்தான்.
உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு காளிக்கு பூஜை பண்ணி கேட்டா தான் தெரியும். சரி, இனிமே நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? காளிக்கு பூஜை பண்ணி பதில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு கால் பண்றேன். உச்சாயி, நான் கார்ல இருக்க, நம்ம பொருள் எல்லாம் எடுத்துட்டு வரேன். சரிங்கய்யா. துர்கா, துர்கா, ஆஹா, சாமி கும்பிடுங்க. குளத்துல தூக்கி போறதுக்கு முன்னாடி இப்படி இருந்தா ஷூ தலையில அடிபட்டு தத்த வலிஞ்சு மூச்சு இல்லாம பணமா கிடந்தா. ஆனா இப்ப பாருங்க, தங்க சிலை மாதிரி மின்றா. ஹே துர்கா, 2 நாளா எங்க போயிருந்த? சரி வா, உள்ள போய் பேசலாம். வா வா துர்கா, குடு. வா வா துர்கா. என்ன எல்லாரும் இங்கே நிக்கிறீங்க? வாங்க போலாம். துர்கா, 2 நாளா எங்க போயிருந்த? உள்ள போய் சொல்றேன்க்கா. உனக்கு காணோம், நாங்க எல்லாம் எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? அதான் நான் வந்துட்டேன்ல. சும்மாவா வந்த? சாமி ஊர்வலத்தையும் சேர்த்தெல்லாம் கூட்டிட்டு வந்த. சாம்பவி சடாதரி சடாட்சரி சர்வ அண்டங்களும் ஆடும் சக்தினி மாயி மக மாயி மணிமந்திரசேகரி மகிஷாசுர மர்தினி மா காளி திருசூலி ஆனந்த நடை போடும் அகிலாண்ட நாயகினி. நல்ல வேலை, அசோக் ஃபோன் பண்ணி அவர் ஒய்ஃப் வீட்டுக்கு வந்துட்டதா சொன்னாரு. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆமா மேடம். எப்படியோ துர்கா பத்திரமா வீட்டுக்கு போயிட்டால, அது போதும். மேடம், ஒரு டவுட்டு. என்ன? எப்படியோ துர்கா வீட்டுக்கு வந்திருக்காங்க சரி, ஆனா ஐஸ்கிரீம் கப்பு, உடைஞ்ச கண்ணாடி, வளையல், செப்பல் இதெல்லாம் எப்படி அந்த காட்டுக்குள்ள கடந்திருக்கும்? எல்லாமே அவர் ஒய்ஃபோடதுன்னு அசோக் அவ்வளோ உறுதியா சொன்னாரே மேடம். இத 2 விதமா பார்க்கலாம். சில இன்சிடென்ட்ஸ் கோஇன்சிடென்ஸா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஐஸ்கிரீம் கப்பு, வளையல், செருப்பு இது எல்லாமே வேற யாரோ ஒரு பொண்ணோட தான் இருக்கலாம். அசோக்கும் எல்லாமே தான் ஒய்ஃபோடதுன்னு நம்பியிருக்கலாம். இல்ல ஒரு இன்ட்யூஷன்ல வந்தேன்னு அசோக் சொன்னாரே, அப்படின்னா அந்த கப்பு, வளையல், செருப்பு இது 3மே துர்காவோட தான் இருக்கலாம். சோ யாரோ நம்மளையும் அசோக்கையும் டைவர்ட் பண்ண துர்காவோட திங்ஸ தடயம் போல அங்க போட்டிருக்கலாம். குளத்துல இறந்துட்டான்னு ஒரு ஆலிபிய கிரியேட் பண்ணி நம்மள நாள் பூராவும் கமிட்டடா இருக்க வச்சுட்டு சம்பந்தப்பட்டவங்க அவளை வேற எங்கேயாவது கடத்திட்டு போயிருக்கணும். அப்பதான் துர்கா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஏன் மேடம், தன்னை யாரோ கடத்திட்டதா துர்காவே ஏன் இப்படி ஒரு டிராமாவை பண்ணிருக்க கூடாது? ஆக்சுவலா இது ஒரு நல்ல ஆங்கிள் தான். ஆனா துர்கா இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்தா நானும் இப்படிதான் யோசிச்சிருப்பேன். ஆனா துர்கா ரொம்ப நல்ல பொண்ணு, இன்னோசென்டான பொண்ணும் கூட. அப்படியெல்லாம் யோசிக்க கூட அவளுக்கு தெரியாது. உண்மையிலேயே என்ன நடந்திருக்கோன்னு துர்கா தான் பதில் சொல்லணும். எல்லாம் நார்மல் ஆனதும் துர்காவை விசாரிக்கணும். வாங்க.
குழந்தைதான். என்னைக்கும் நான் உனக்கு தாய்க்கு தாய் தான்னு எனக்கு நீ உணர்த்திட்ட. உன் முன்னாடியே உட்கார்ந்து எவ்வளவு ஆழமா அராஜகமா பேசுன. உன்னை திட்டுன, வெறும் சிலதான்னு சொன்ன. 1000 கண்ணு இருந்தும் கண்ணு இல்லாதவன்னு சொன்ன. ஆனா நீ எல்லாத்துக்கும் பொறுமையா இருந்து என் கேள்வி மொத்தத்துக்கும் ஒரே பதிலா துர்கா கிடைச்சிட்டான்னு சின்ராஸ் அண்ணனை வச்சு சொல்ல வச்சுட்டியே. நான் எரிய வச்ச நெருப்பை குளிர வச்ச மாதிரி என் மனசை குளிர வச்சுட்ட தாயே. நான் பேசுனதுக்கெல்லாம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க போறது இல்ல. எந்த குழந்தை தப்பு பண்ணிட்டு தாய்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கு? நீ கருணையின் வடிவா இருக்க. உனக்கு நான் நன்றிதான் சொல்லணும். கர்ம வினைகள் தான் கஷ்டங்களை கொடுக்குது. என் துர்காவும் அப்படியான கஷ்டங்களை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. கர்ம வினையில இருந்து அவளை நீ மீட்டு கொடுத்திருக்க. சித்தியையும் சித்தப்பாவையும் சந்தோஷமா வாழ வைக்கணும். எல்லாத்துக்கும் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன் தாயே. கௌரிமா, கொடுத்த வாக்க நிறைவேற்றி கொடுத்த அம்மனுக்கு வெறும் நன்றி மட்டும்தானா? இல்லைங்க ஐயா, வெறும் நன்றி சொல்றதோட இருந்துட மாட்டேன். இன்னையில இருந்து தொடர்ச்சியா 9 நாள் ஏன் கையால சமைச்சு படையல் போட போறேன். மாசாணி அம்மா, உன் குழந்தையோட படையல நீ ஏத்துக்குவதானே? அம்மனுக்கு படையல்னா அம்மனா சாப்பிட போறா? வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானமா கொடுக்க போறோம். அவங்க சாப்பிட்டா ஆத்தா சாப்பிட்ட மாதிரி. பசியோட வர்றவங்களுக்கு பசி ஆத்துனா ஆத்தா மனசு குளிர்ந்து போயிடும். ஆமாங்க ஐயா, அதனாலதான் விதவிதமா படையல் போட்டு ஆத்தா மனச குளிர் வைக்க போறேன். ஏன் எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? நான் எப்படி போனேனோ அப்படிதானே திரும்ப வந்திருக்க. ஏன் சின்னையா, என் தலையில முகத்துல அடிப்பட்ட தழும்பு மாதிரி ஏதாவது தெரியுதா? இல்லையே துர்கா, முன்ன விட இப்போ ரொம்ப பொலிவா வந்திருக்கியே. அப்படி வந்ததுனாலதான் அத்தையும் மாமாவும் நம்பாம அப்படி பாக்குறாங்க போல. ஆமா துர்கா, நீ திரும்ப வந்துருவேன்னு அசோக் தம்பியும் நானும் தான் முழுசா நம்பணும். அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. இவங்களும் தான் நம்பினாங்க. மாமா, துர்கா வருவான்னு நீங்க நம்பல தானே? நானும் அததான் சொல்றேன். நான் திரும்ப வரவே மாட்டேன்னு நம்பினாங்க. ஆனா எப்படியோ போராடி தப்பிச்சு வந்துட்டேன். இவ என்ன சொல்ல வரா? போராடி தப்பிச்சு வந்தன்னு சொல்றா? தண்ணிக்குள்ள இருந்து தப்பிச்சு வந்தன்னு சொல்றாளா? கல்ல கட்டி போட்டோமே, எப்படி தப்பிச்சு வந்திருப்பா? துர்கா, உன்னை நான் ஐஸ்கிரீம் பார்லர்ல தானே விட்டுட்டு போனேன். திரும்ப வரப்ப நீ அங்க இல்ல. எங்க போன? அது ஒரு பெரிய கதை சின்னையா, அது அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அத்தை, உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்டவா? அதிசயமா? என்ன அதிசயம்?
பாத்தீங்களா? இந்த நகையெல்லாம் கொண்டு போய் லாக்கர்ல வச்சிடணும். போலீஸ்காரி நகை இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டானா துர்காவை சுத்தி கட்டின கட்டுக்கதையெல்லாம் மொத்தமா வீணா போயிடும். அப்ப நாமளே விரிச்ச வலையில நம்மளே விழுந்த மாதிரி ஆயிடும். நாம பேங்க்குக்கு எடுத்துட்டு போன பை மாதிரி இருக்கே, இது எப்படி இவ கைக்கு வந்துச்சு? துர்கா, என்ன பேக் இது? இது என்ன பேக்னு அத்தைக்கு நல்லாவே தெரியும். அத்தை, உங்க பையன் கேக்குறாருல, சொல்லுங்க. என்னம்மா துர்கா உங்களுக்கு தெரியும்னு சொல்றா? சாந்தி அக்கா, இங்க வாங்க. என் அத்தை மாமா மாதிரியே நீங்களும் திகைச்சு போய் பாக்குறீங்க. துர்கா வரமாட்டான்னு சொன்னாங்க. பௌர்ணமி நிலா மாதிரி முழுசா நிக்கிறாளே. உங்களை இப்பதான் நினைச்சேன், வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு ஆயுசு 100. சரி, இந்த பேக்க பாத்திருக்கீங்களா? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? துர்கா, எனக்கே ஆர்வம் தாங்கல. பேக்ல என்ன இருக்குன்னு நீயே சொல்லிட. சொல்றேன். கோவில்ல வச்சு என்ன மனைவியை ஏத்துக்கிட்டு சின்னையா என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரா? அப்ப அத்தை என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா?